யாக்கோபு 4வது அதிகாரத்திலிருந்து தேவன் நம்மோடு பேச இருக்கிற வார்த்தைகளை அதற்கு நேராக நம்முடைய செவியையும் உள்ளத்தையும் நாம் சாய்ப்போம். அல்லேலூயா. முக்கியமாக நாம் பார்க்க போகிற அந்த வசனம், அது முடிச்சுட்டு தலைப்போ நான் அதை சார்ந்து சொல்லுகிறேன். யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். ம் ம் ஆமென். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஒரு ஈக்குவலான காரியம். அதாவது நம்ம எப்பவுமே ஒரு பக்கமா பார்க்கிற விஷயங்களை பார்க்கிறோம். அதாவது நம்முடைய விண்ணப்பங்களோ சரி, நம்முடைய ஜெபங்களும் அந்த மாதிரி இருப்பதை நம்மளால பார்க்க முடியும். ஆனா இந்த பகுதியில நம்ம பார்க்கும்போது தேவனிடத்தில் சேருங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப எப்படி தொடங்குறது? தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது ஆமா ஆண்டவர் உங்களிடத்தில் சேருவார், நீங்க போங்கன்னு. இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன வருது? தேவனிடத்துல நாம் அவரை கிட்டி சேர நாம் என்ன பண்ண வேண்டும்? முயற்சிகளை எடுக்க வேண்டும். எப்படி? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக. நம்ம இந்த நிருபங்கள் எல்லாம் வாசிக்கும் போது நமக்கு சில நேரம் என்ன சொன்னதையே சொல்லிட்டு இருக்கு, இல்லைன்னா இதெல்லாம் நம்ம பண்ற காரியம் தானே, இதெல்லாம் நமக்கு தெரியாதான்றது போல நம்மளுக்கு ஒருவேளை என்ன சொல்லலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டான டாபிக்கா இருக்காது. ஆனா நம்ம நீதிமொழிகள்ல பார்க்கும்போது என்னது, போதகத்தை நம்ம எந்த அளவுக்கு விரும்புகிறோமோ, அதாவது ஆலோசனை எந்த அளவுக்கு விரும்புகிறோமோ, நாம் என்ன செய்ய முடியும்? அதற்கு கீழ்ப்படியும் போது இன்னும் தேவனுக்கு கிட்ட நம்ம என்ன பண்ண முடியும்? சேர முடியும். இந்த வசனத்துல பார்க்கிறதும் அதுதான். அவர் சொல்லுகிறது என்னது? தேவனிடத்துல சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்ம எப்படி சேர வேண்டும், எப்படி அவர்கிட்ட இன்னும் அதிகமா நம்ம கிட்டி சேர்வது என்று. இந்த நாள்லயும் நம்ம தியானிக்க போகிற காரியம், அதோட தலைப்பு தேவனிடத்தில் சேருங்கள். நம்முடைய வாஞ்சையெல்லாம் தேவனிடத்தில் சேருவது. எங்க ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்குமே நம்முடைய எண்ணம் வாஞ்சையெல்லாம் என்ன இருக்க வேண்டும்? தேவனிடத்தில் நான் என்ன பண்ண வேண்டும்? சேர வேண்டும். இப்ப என்ன நிலைமையில இருக்கிறனோ அதுல இருந்து நான் என்ன பண்ண வேண்டும்? அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போயிட்டே இருக்கணும். அதற்கு போகிறதற்கு நமக்கு வழிவகுக்கிறது என்னது? நமக்கு ஆலோசனை தருகிறது ஆவியானவரும். இந்த வார்த்தையிலிருந்தும் நமக்கு என்ன வருகிறது? ஆலோசனை வருகிறதை நம்மால பார்க்க முடிகிறது. நிறைய காரியம் நம்ம யாக்கோபு 1ல இருந்து தியானித்துட்டு வந்தோம். இந்த நாள்லயும் நம்ம பார்க்கிறது ஒரு அன்பான ஒரு அழைப்பு. அதாவது தேவனே நமக்கு என்ன பண்றாரு? அவருடைய வார்த்தையின் மூலமாக ஒரு அழைப்பாக கொடுக்கிறாரு. என்ன பண்ண சொல்றாரு? என்கிட்ட என்ன பண்ணுங்க, நீங்க சேருங்க, என்கிட்ட வாங்கன்னு சொல்றாரு. அவர் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க சொல்றாரு. நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஒரு இடத்துல முடங்கி உட்கார்ந்துட்டு, ஆண்டவரே வாங்க எனக்கு உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்ம புலம்புகிற நிலைமையாகவும் சோர்ந்து போகிற நிலைமையாகவும் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறது என்ன பண்ண? நீ வா, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண? எடுத்து வை. விசுவாசத்தோடு நம்ம அடுத்த அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அவரும் நமக்கு என்ன பண்ணுகிறாராம்? அவர் அங்கேயே இல்லை, என்ன பண்றாரு? அடுத்த ஸ்டெப் அவர் உங்களிடத்தில் சேருவார். உங்ககிட்ட இருந்து ஒரு என்னது, ஒரு முயற்சியை, ஒரு உந்துதலை அவர் என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறார். இல்ல நான் எதுவும் பண்ண மாட்டேன், உட்காந்துருப்பேன், எல்லாமே நடக்கணும்னு சொல்ற மாதிரி கிடையாது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. வசனம் சொல்லுகிறதற்கு கேட்டு நம்ம என்ன பண்ணோம்? அடுத்த ஸ்டெப்பு போகும்போது அவர் உடனடியாக என்ன பண்றாரு? அவர் ஒரு ஸ்டெப்பு வரதை பார்க்குறோம். நம்ம அந்த பேதுருடைய காரியத்துல பார்க்குறோம். பேதுரு ஆசைப்படுறார், கடல்ல நானும் நடக்கணும்னு சொல்லிட்டு நடக்கிறாரு. ஆனா விழுந்து போகும்போது இயேசு என்ன பண்ணலவா, முயற்சி பண்ணு, இன்னும் ட்ரை பண்ணு, அப்படிலாம் எதுவும் சொல்ல. உடனே என்ன பண்றாரு? கரத்தை கொடுத்து அவரை தூக்கி விடுகிறதை பார்க்கிறோம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது அவர் என்ன பண்றாரு? உதவி செய்கிறதை பார்க்கிறோம். நம்ம சிறு பிள்ளைகளை பார்க்கிறோம். அவங்க நடக்க பழகும் போது என்ன சொல்லுவோம்? நம்ம ரெடியா தான் இருப்போம் பிடிக்கிறதுக்கு. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? முயற்சி பண்றதுக்கு அதை உற்சாகப்படுத்துவோம். ஏன்னா அது பண்ணும்போது தான் அது என்ன பண்ணும்? நடக்க பழகும். இல்லை நம்ம தூக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு என்ன, அது நடக்கிறதுக்கு பழகவே மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நடன்னு சொல்லி உற்சாகப்படுத்துவோம். அதே நேரம் நம்ம ரொம்ப ஆயத்தமா இருப்போம். என்ன பண்ணக்கூடாது? உளுந்து அந்த குழந்தைக்கு அடிபற்றக்கூடாதுன்னு இருப்போம். அதே போல நம்ம இங்க பார்க்கும்போது தேவன் தம்மிடத்துல நம்மை அழைக்கிறார், சேர சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அவரும் நம்மிடத்துல என்ன பண்ணுவார்? சேருவார் என்று பார்க்கிறோம். எப்படி அவரிடம் நாம் சேர முடியும்? அதை தான் யாக்கோபு இங்க சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். 1ல இருந்து நம்ம 4வது வசனத்தை வாசிப்போம். ம் 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 ம்
இப்ப முதல் 3 வசனத்துல அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் போல நம்ம 4வது வசனத்தை பார்க்க முடிகிறது. முதலாவது அவர் சொல்லுகிற காரியம் என்னது? நம்ம உலக ஆசைகளை, உலக இச்சைகளை விட்டு என்ன பண்ணணும்? தேவனிடத்துல சேர வேண்டும். தேவனிடத்துல சேர வேண்டும் என்றால் நம்ம அதையும் தூக்கிட்டு என்ன பண்ண முடியாது? போக முடியாது. நான் அதையும் வச்சுக்கிறேன், இதையும் நான் செய்யறேன்னு சொன்னா நம்மளால செய்ய முடியாது. அப்போ என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் ஒரு காரியம் சொல்றாரு. எதனால சண்டைகள் வருது, எதனால யுத்தங்கள் வருதுன்னு சொல்லும்போது பார்க்கும்போது என்னது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு என்ன பண்ணல? கிடைக்கல. ஃபர்ஸ்ட் ட்ரை ஆசைப்படுறாங்க, கிடைக்கல. அதற்கப்புறம் என்ன பண்றாங்க? தேவையில்லாத, ஏன்னா இச்சை பெருகும்போது என்ன ஆகுது? அது பாவமாக மாறுகிறதுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன பண்றாங்க? அடுத்த ஸ்டெப் என்ன பண்றாங்க? அதை எப்படியாவது அடைந்தாகணும். அதனால நான் என்ன பண்றேன்? என்னென்ன குறுக்கு வழி இருக்குமோ என்ன பண்ணுவாங்க? முயற்சி பண்ண ஆரம்பிப்பாங்க. இங்க பாக்குறோம், என்ன பண்றோம்? இச்சித்து உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் என்ன பண்றீங்க? கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களா இருந்தும் அடையக்கூடாமல் போகிறது. என்ன முயற்சி பண்ணாலும் நீங்க நினைக்கிறது என்னது? அடைய முடியாம போகிறது. நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. 2 விஷயம். ஒண்ணு நம்ம தேவனிடத்துல கேட்கிறோம், எந்த நோக்கத்தோடு கேட்கிறோம், அதுக்கப்புறம் அவரை எந்த அளவுக்கு நம்ம நம்புறோம். இதுதான் முக்கியமான காரியம். விண்ணப்பம் பண்ணுகிறோம், சரி, விண்ணப்பம் பண்ணிட்டு நம்முடைய மாம்ச இச்சையின்படி இல்லை, நம்முடைய விருப்பத்தின்படி நாம ஏதாவது செய்ய முயற்சிக்கிறோமா, இல்ல முழுமையாக தேவன் மேல நம்முடைய பற்றுதலை வைக்கிறோமான்னு. ஒருவேளை நான் விண்ணப்பம் பண்ணிட்டே இருக்கேன், அதே நேரம் நானும் எனக்கு உலகத்துல தெரிஞ்ச எல்லா வழியிலையும் ட்ரை பண்றேன்னு சொன்னோம்னா அதனால என்ன பண்ணாது? தேவனுக்கு பிரியமான வழியில நமக்கு தேவையான காரியங்கள் சந்திக்கப்படாது. இல்லை, நீங்க விண்ணப்பம் பண்ணுகிற காரியம் சித்தி பெறாதுன்னு சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். அடுத்த 3வது வசனத்துல பார்க்கும்போது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விண்ணப்பம் பண்ணுகிறபடியில் என்னது? படியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். உங்களுடைய எண்ணம், உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கிறது? ஆமா, வேணும், ஆண்டவர் தரதுக்கு ரெடி. ஆனா ஆண்டவர் கேப்பபிள் இல்லைன்னு கிடையாது. அதாவது ஆண்டவர் என்னது? இதை தருகிறதற்கு அவருக்கு சாத்தியம் இல்லை, அப்படி கிடையாது. அவருக்கு வல்லமை இல்லை, அப்படி கிடையாது. நம்முடைய எண்ணம், நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கிறது? தகாத முறை, இல்ல தேவையில்லாத, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துக்காக நான் எதையோ செய்யறதற்கு அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறேன்னு சொல்லும் போது அது என்னது? நமக்கு கிடைக்காது. அதோட கன்க்ளூஷன் அடுத்து வரும்போது அப்ப சொல்றாரு, நம்ம அதுக்கு முன்னாடி பார்ப்போமானால் நம்ம கேட்கிற காரியம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு இச்சையினாலேயோ இல்ல சிம்பிளா சொல்லணும்னா நம்மளுடைய நிறைய டெசிஷன்ஸ் பாத்தீங்களா, நம்மளுடைய விண்ணப்பம் எதையாவது ஒன்னத்தை ஒப்பீடு பண்ணி நம்ம கேட்கிறதாக இருக்கும். இவர்களுக்கு, என்னோட உறவுக்காரங்களுக்கோ இல்லை என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு இந்தந்த காரியங்கள் இருக்கு, இது எனக்கும் வந்தா நல்லா இருக்கும், அந்த ஒரு எண்ணம். இல்ல உலகத்துல பெரும்பாலும் மக்களுக்கு இந்த காரியங்கள் எல்லாமே இருக்குது, எனக்கு மட்டும் இல்லையே, எனக்கு இது கிடைத்தா நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது. அப்படி இருக்கும்போது அது என்னது? தேவனை பிரியப்படுத்துகிற காரியமாக இருக்காது. இல்ல அந்த காரியம் ஒருவேளை உலகத்துக்குரிய காரியங்களா இருக்குது, எல்லாமே உலக மாம்ச இச்சையை சார்ந்த காரியமா இருக்கிறது, அதுவும் என்ன பண்ணாது? தேவனை பிரியப்படுத்தாது. நம்ம பார்க்கிறோம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது 17வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். அப்ப நம்மளுக்கு 2 ஆப்ஷன். ஒண்ணு, ஆவியின்படி நடக்கிறோமா, மாம்சத்தின்படி நடக்கிறோமா? நம்ம எதன்படி நடக்க அழைக்கப்பட்டவர்கள்? ஆவியின்படி நடக்க அழைக்கப்பட்டவர்கள். அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஆவிக்கேற்றபடி நடக்கணும். அப்படி நடப்போமானால் நம்ம உலகத்துல உள்ள காரியங்களையும் நம்ம என்ன பண்ண முடியாது? தூக்கிட்டு சுமக்க முடியாது. ஆண்டவர், ஆவியானவர் நமக்கு எப்படி வழி நடத்துறாரோ அப்படிதான் செய்ய முடியும். 17வது வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. அப்போ என்னது? மாம்சத்துக்குரிய காரியத்தை நான் எடுத்து வச்சுட்டு பிடிச்சு வச்சுட்டு இது ஆண்டவருக்கு பிடிக்கும், ஆண்டவர் தருவாரு, நான் இதுக்காக பிரயாசப்படுறேன், ஜெபிக்கிறேன், வருஷ காலமா ஜெபிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அது என்னது? நமக்கு கிடைக்காது. ஒருவேளை நீங்க மாம்சத்துல செயல்பட்டு ஏதோ கிடைச்சிச்சுன்னு கூட நீங்க உங்களை திருப்திப்படுத்திக்கலாம், அது ஆண்டவர் இடத்துல இருந்து வருகிற காரியம் கிடையாது. நிறைய நேரம் நம்ம அது போல மாம்ச இச்சையினால பெற்றுக்கொண்டுட்டு நம்மளே நினைச்சுக்கிறோம், அது ஆண்டவர் எனக்கு இதை நன்மையாய் செய்தாருன்னு சொல்லி நினைக்கிறோம். அப்படி கிடையாது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இருக்கிறது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது என்று பார்க்கிறோம். நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்ப நம்ம உலகத்தை சார்ந்த காரியங்களை இச்சித்து, உலக சந்தோஷத்தை சார்ந்த காரியங்களை இச்சித்து அதை நம்ம ஜெபத்துல ஆண்டவர்கிட்ட கேட்போமானால் அது ஆண்டவரை பிரியமும் படுத்தாது. அதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போறதில்ல? பதிலும் கிடைக்க போறதில்ல. மாறாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? உலகத்துக்கு பிரியமான காரியங்கள் அல்ல, தேவனுக்கு பிரியமான காரியங்கள்ல நம்ம அவரிடத்துல கேட்க வேண்டிய காரியங்களை
கேட்க வேண்டும். அடுத்த 4வது வசனத்தை வாசிப்போமானால், விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்கள். அவர் கொஸ்டின் கேட்கிறார், இது உங்களுக்கு தெரியாதா? அப்படின்னா என்ன நிலைமை இருக்குது? தெரியல, இல்ல தெரிஞ்சோ மறந்த மாதிரி நிலைமையில என்ன பண்றாங்க? தேவனுக்கு எது பிரியம் இல்லையோ அதையே கேட்டு போராடிட்டு இருக்காங்க. ஒருவேளை யாக்கோபு கிட்டயும் வந்து என்ன பண்ணிருப்பாங்க? கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க, ஆண்டவர் ஏன் இது எனக்கு என்ன பண்றாரு, செஞ்சு தரவே மாட்டாரு, நாங்க இவ்வளவு ஜெபம் பண்றோமே, இது ஏன் நடக்க மாட்டேங்குது? அவர் தெளிவா சொல்றாரு, இது உங்களுக்கு தெரியாதா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களான்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதராய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞர். ஒருவேளை உலகத்தை சார்ந்த மதிப்பு, உலகத்தை சார்ந்த செல்வம், உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு எல்லாம் நான் வந்து ஆசைப்பட்டுட்டு, அது உலகத்துல சாதாரணமான விஷயம் தானே, ஆண்டவர் ஏன் எனக்கு பண்ணக்கூடாதுன்னு நினைப்போனா, தேவன் மாம்ச இச்சைக்கு பதில் அளிக்கிறவர் அல்ல. உங்களுடைய மாம்ச இச்சைக்கு அதுக்கு வந்து என்னது, அவர் பதில் அளித்து அதுக்கான காரியங்களை தருகிறவர் அல்ல. மாறாக உங்களுடைய ஆவியின் காரியமாக ஆவிக்கு ஏற்றபடி நீங்கள் சிந்தித்து அவர் இடத்துல கேட்பீர்கள், ஆனால் அது உங்களுக்கு என்ன பண்ணும்? கிடைக்கும். நம்ம தொடர்ந்து சில வசனங்களை வாசிப்போம். 1 யோவான் 2:15-17 பார்க்கிறோம். இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. தெளிவா போட்டிருக்கு. ஒருவேளை நம்ம உலகத்தை சார்ந்து நம்முடைய அன்பு இருக்குமானால், அப்போ நம்ம பேரலா என்ன சொல்ல முடியாது? பிதாவின் அன்பு என்கிட்ட இருக்குன்னு நம்மளால என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்து உள்ளது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மாம்சத்தின் இச்சையிலிருந்து வருகிறது என்னதுதான்? பாவமாக தான் அது வந்து முடியும். 17வது வசனத்துல பார்க்கிறோம், உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவ சித்தத்தின்படி அவன் என்றென்றைக்கும் என்ன பண்ணுவான்? நிலைத்திருப்பான். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? தேவனிடத்தில் சேர வேண்டும். எப்படி சேர வேண்டும்? கையில மூட்டையெல்லாம் தூக்கிட்டு என்ன பண்ண முடியாது? அவர்கிட்ட ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. நம்ம என்ன பண்ணோம்? நம்ம கிட்ட இருக்கிற உலகத்தை சார்ந்த காரியங்கள், உலகத்தை சார்ந்த வேஷங்கள் நம்ம பார்க்கிறோம். என்னது? ரோமர் 12:2 இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அந்த வேஷத்தை நம்ம கலட்டி போடணும். அப்புறம் உலகத்திற்கு உள்ள இச்சைக்கு உள்ள காரியங்களை வந்து கலட்டி போடணும். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? உதறி தள்ளி விட்டு அப்போ ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? இன்னும் ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியும். அப்படி இல்லாம நான் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு நான் ஆண்டவரை கூப்பிடுவேன், ஆண்டவர் வருவார், நானும் இன்னும் ஆண்டவர் பக்கத்துல போவேன்னு சொன்னா அது சாத்தியமாகாது. அப்போ நம்முடைய காரியத்துல முதலாவது காரியம் நம்ம இங்க பார்க்கிறது, ஆண்டவர் இடத்துல நாம் சேர வேண்டும். எப்படி சேர வேண்டும்? ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களை நம்மள விட்டு என்ன பண்ணும்? கலைந்து விட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணும்? எடுத்து வைக்க வேண்டும். நம்ம உலகத்துல பார்க்கிறோம், பவுலே சொல்றாரு, அவரோட ஊழியத்துல இருந்த சில பேரை என்ன பண்றாங்க? உலகத்தின் மேல ஆசை வைத்து, தேமா என்ன பண்றாரு? பிரபஞ்சத்தின் மேல ஆசை வைத்து அவர் என்ன பண்றாரு? போயிடுறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிடுவாங்க? இழந்து போயிடுவாங்க. அப்போ உலகத்தின் மேல ஆசை வச்சோம்னா விலகிதான் போக முடியும். உலகத்தின் மேல சில பேர் ஆசை வச்சுட்டே சபையிலும் நிலைத்திருக்கலாம்னு முயற்சி பண்ணுகிறாங்க. அப்படி என்ன பண்ண முடியாது? நம்மால கர்த்தருடைய சபையில நிலைத்து நிற்க முடியாது. ஒருவேளை உலகத்துல உள்ள ஏதாவது ஒரு சபையில, இல்ல என்ன சொல்ற சர்ச்சுன்னு சொல்ற இடத்துக்கு அவங்க போய்கொண்டே இருக்கலாம். ஆனா கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில அவங்களால என்ன பண்ண முடியாது? ஒரு அங்கமாக இருக்க முடியாது. அப்போ நம்ம செய்ய வேண்டிய முதல் ஸ்டெப் என்னது? உலகத்துக்கு அடுத்த காரியத்தை நம்ம விட்டு கலைந்து விட்டு ஆண்டவர் இடத்துல நாம் இன்னும் கிட்டி சேர வேண்டும். 2வது காரியம், அவர் இடத்துல கிட்டி சேர்வதற்கு நமக்கு தேவையான காரியம் மனத்தாழ்மையோடு நம்ம என்ன பண்ண வேண்டும்? அவர் இடத்துல கிட்டி சேர வேண்டும். நம்ம இந்த ஒரு சம்பவம் பார்க்குறோம்ல, அந்த ஜெபம் பண்ணுகிறதுல பார்க்குறோம், ஆயக்காரனும் பரிசேயரும் ஜெபம் பண்றாங்க. என்ன பண்றாங்க? அதுல நம்ம பார்க்குறோம்ல, ஒருத்தன் என்ன பண்றான்? நான் ஒண்ணுமே இல்லை, நான் பாவின்னு சொல்லி இது பண்றதை பார்க்குறோம். கர்த்தர் அவன் மேல கிருபை பொழிகிறாரு. இன்னொருத்தர் என்ன பண்றாரு? தான் செய்த காரியத்துல நான் என்று சொல்லி என்ன பண்ணுகிறாரு? அவரை பெருமைப்படுத்துறது, அவரை பெருசா காட்ட பார்க்கிறாரு. அப்படி காட்டுறதுனால என்னது? தேவனை பிரியப்படுத்த முடியாது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம நாமே தாழ்த்துகிறோமோ நம்ம இன்னும் தேவனுக்கு கிட்ட என்ன பண்ண முடியும்? சேர முடியும். நம்ம 5வது 6வது வசனத்தை வாசிப்போம். ம் 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 ஆமா, எல்லாத்துக்கும் நிறைய அந்த மனிதர்களுடைய இல்ல விசுவாசிகளுடைய கேள்விகளுக்கு என்ன பண்றாரு? யாக்கோபு பதில் அளிக்கிறதை பார்க்கிறோம். அவர் ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. என்ன சொல்றாரு? ஆவியானவர், நம்மில் வாசமா இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களான்னு கேட்டுட்டு என்ன சொல்லுகிறாரு? அவர் அதிகமாக கிருபை அளிக்கிறாரு. அப்ப என்னது? தேவன் உங்களுக்கு என்ன பண்றாரு? அதிகமாக
ஏதோ கிருபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்மியான குவான்டிட்டி அப்படின்னு இல்லை உங்களுடைய அளவின்படி அப்படின்னு கூட இல்லை. அவர் என்ன பண்றாரு, அதிகமாக கிருபையை அளிக்கிறாரு. ஆனா என்ன பிரச்சனை, நம்ம பெருமை உள்ளவர்களா இருந்தோம்னா அதை நம்ம என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன், தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து இருக்கிறார் என்று பார்க்கிறோம். தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் என்ன பண்ணுகிறாரு, கிருபை அளிக்கிறார் என்று பார்க்கிறோம். எப்படி நம்மை நாமே தாழ்த்தி தேவனிடத்துல கிட்ட சேர முடியும், எப்படி நம்மை நாமே தாழ்த்தி அவரிடத்துல இன்னும் அதிகமாக கிருபை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல பார்ப்போமானால் 7வது வசனம் பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே போன வாரம் கூட பார்த்தோம், பலன் எப்படி கிடைக்கும், தேவ பலன் எதற்கு தேவை என்று பார்க்கும்போது 2 காரியம் பார்க்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று பார்க்கிறோம். அப்போ பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், ஆப்போசிட்ல நிக்கணும், எதிரில நிக்கணும். பிசாசு உலகத்தை பிடிச்சி வச்சுட்டு உங்களை கூப்பிட்டுட்டு நிக்கிறானா, நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவரை பிடிச்சிட்டு அவனுக்கு எதிரில் வந்து என்ன பண்ணணும், எதிர்த்து நிக்கணும். ஆண்டவர் எப்படி பிடித்து கொள்ள முடியும், அவருக்கு கீழ்ப்படிவதன் மூலமா, இன்னும் அவரிடத்துல கிட்டி சேர்வதன் மூலமா. அப்போ நம்மை நாமே எப்படி தாழ்த்த முடியும் என்று பார்க்கறதுல முதலாவது காரியம் நம்ம பார்க்கிறது, தேவனுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய கற்பனைகளுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். இன்னைக்கு நீதிமொழிகள்லயும் பார்த்தோம், அவர் கற்பனைக்கு கீழ்ப்படியும் போதுதான் நம்ம என்ன பண்ண முடியும், அவருக்கு பிரியமா இருக்க முடியும். அது மாத்திரம் இல்லாமல் ஞானம் உள்ளவர்களாயும் நம்ம இருக்க முடியும். அப்ப நம்ம பார்க்கிற காரியம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இயேசுவினுடைய அந்த வாழ்க்கையில கடைசி பகுதியில் நம்ம பார்க்கும்போது பார்க்கிறோம், அவர் ஜெபம் பண்ணுகிறார் கெத்செமனே தோட்டத்துல. என்ன சொல்றாரு, ஆமா ஆமா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கிச்சுன்னா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா என்ன சொல்றாரு, ஏன் சித்தம் இல்ல உம்முடைய சித்தம் ஆக வேண்டும். நமக்கும் நிறைய காரியம், ஆண்டவரை இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, என்னுடைய வேலையில இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, என்னுடைய குடும்பத்துல இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, நான் செய்கிற காரியங்கள்ல இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படி சொல்வோமானால் கூட நம்ம செகண்ட் ஸ்டெப் சொல்ல வேண்டியது, எனக்கு அதெல்லாம் நல்லா இருக்கிறதா தோன்றுது, ஆனா என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்லி நம்மை நாமே முழுமையாய் ஒப்பு கொடுக்கும் போது தேவனுடைய நீதியை நம்ம என்ன பண்ண முடியும், நிறைவேற்ற முடியும். 2வது காரியம் சொன்னது போல பிசாசுக்கு நம்ம என்ன பண்ணணும், எதிர்த்து நிக்கணும். பிசாசுக்கு எப்படி எதிர்த்து நிக்க முடியும், அதே இயேசுடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்கிறோம். அவர் உபவாசம் முடிச்சுட்டு என்ன பண்றாரு, 40 நாள் உபவாசம் முடிஞ்சிச்சு, பிசாசு வருகிறான். எப்படி அவனை ஜெயம் கொள்ளுகிறார், எழுதி இருக்கிறதே எழுதி இருக்கிறதே எழுதி இருக்கிறதே என்று சொல்லி என்னது, தேவனுடைய வார்த்தையை கொண்டு பிசாசை ஜெயிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப பிசாசுக்கு நம்ம எப்படி எதிர்த்து நிற்க முடியும், அதே வார்த்தையை நம்ம என்னது பற்றி கொள்வதன் மூலமா, அந்த வார்த்தையை அறிந்து கொள்வதன் மூலமா, வார்த்தையை புரிந்து கொள்வதன் மூலமா, நம்ம அவன் என்ன இச்சிக்கக்கூடிய காரியங்களை நமக்கு முன்பதாக வைத்தாலோ, இல்லை நம்மை உல பண்ணக்கூடிய எந்த காரியத்தை நமக்கு முன்பதாக வைத்தாலோ நம்மால என்ன சொல்ல முடியும், இது தேவனுக்கு பிரியமான காரியம் இல்லைன்னு சொல்லி என்னது வேதத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. அதனால எனக்கு என்ன தேவையில்லை, இது தேவையில்லைன்னு சொல்லிட்டு பிசாசுக்கு என்ன பண்ண முடியும், நம்ம எதிர்த்து நிற்க முடியும். 3வது காரியம் நம்ம பார்க்கிறோம். அடுத்து 8வது வசனம் வாசிப்போம் மறுபடியுமாக. ம் 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 ஆமா, இங்க நம்ம பார்க்கிற காரியம் தேவனிடத்தில் முதலாவது பார்த்த அந்த தலைப்பு சார்ந்த காரியம், தேவனிடத்துல நம்ம சேர வேண்டும். எப்படி சேர முடியும், இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன போடப்பட்டிருக்கிறது, அவர் உங்களிடத்தில் சேருவார், பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள். அப்போ 2 ஸ்டெப் சொல்லுது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு, உன்னுடைய பாவத்தை விட்டு நீ என்ன பண்ணும், வெளியில வரணும். 2வது காரியம், 2 மனதோட என்ன பண்ணக்கூடாது, அதான் நான் உலகத்தையும் மேனேஜ் பண்ணிக்குவேன் ஆண்டவரையும் மேனேஜ் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு நம்ம வாழுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன விருப்பப்படுகிறாரோ அதை சார்ந்து வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தேவன் நமக்கு என்ன பண்ணுகிறாரு, அவர் உங்களிடத்தில் சேருவார். நமக்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நமக்கு தூரமா இருக்கிறவர் அல்ல, நமக்கு எப்படி இருக்கிறாரு, சமீபமாய் இருக்கிறார், உங்க பக்கத்திலேயே இருக்கிறாரு. அவர் ரெடியா இருக்காரு அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு உதவி செய்ய, உங்களை வந்து இன்னும் உயர்த்த, உங்களை பலப்படுத்த, உங்களை வழி நடத்த அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆமா, அவருக்கு பிடிக்காத காரியங்களை தள்ளி விட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம வச்சுட்டே வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பேன்னு சொன்னோம்னா என்ன பண்ண முடியாது, நம்மால போக முடியாது. அதனால என்ன பண்ணணும், நம்ம கேட்க வேண்டியது, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியம் என்ன என்கிட்ட இருக்கோ அதை என்ன பண்ணுங்க, நீக்கி போடுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட அவரிடத்துல நேரம் செலவிடுவதில் நம்ம இருக்கணும். மரியாள் மார்த்தாளுடைய அந்த சம்பவத்துல பார்க்கிறோம், இயேசு அவங்களுடைய வீட்டுக்கு போகும்போது என்னது, மரியாள் அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று பார்க்கிறோம். என்ன பண்றா, ஆண்டவருடைய பாதத்தை அருகே உட்கார்ந்து, அதோடைய அர்த்தம் என்னது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு
செவி கொடுக்கிறா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறா. நாமும் நம்முடைய வாழ்க்கையில அந்த நல்ல பங்கை பெறுவோம் என்றால் என்னது, நாம ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா அந்த முதல் வார்த்தை என்னன்னு சொன்னாதான் நம்ம அதற்கு என்ன பண்ண முடியும், கீழ்ப்படிய முடியும். அப்ப அந்த வார்த்தைக்கு நம்ம அதிகமா என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்க வேண்டும். அடுத்து நம்ம பார்க்கிற காரியம் ஏற்கனவே சொன்னது போல கைகளை சுத்தப்படுத்த வேண்டும். அப்போ தேவன் விரும்புகிற காரியம் நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 24வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கும்போது, கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமா இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனேன்னு சொல்லி முடியுது. அது யாருன்னு பார்க்கும்போது 3வது வசனத்துல பார்க்கிறோம், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். அப்போ யாரால தேவனுடைய சபையில நிலைத்திருக்க முடியும், யாரால அவரை உறுதியாய் பற்றி கொள்ள முடியும்னு சொல்லி பார்த்தா இந்த 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. கைகளில் என்ன இருக்கணுமா, சுத்தம் இருக்கணும், இருதயத்துல மாசு இல்லாதவருமா இருக்கணும். அதே காரியம் தான் நம்ம இங்கேயும் பார்க்கிறோம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கைகள்ல சுத்திகரிக்கணும். 2வது காரியம் 2 மனமா இருக்கக்கூடாது. அப்ப இருதயம் எப்படி இருக்கணும், ஒரே காரியம் என் தேவன் மாத்திரமே, எல்லாவற்றிலும் என் தேவன் மாத்திரமேன்னு சொல்லுகிற காரியத்துல நம்ம உறுதியா இருக்கணும். அப்படி இருப்போமானால் நம்ம அவருக்கு கிட்ட சேர முடியும். அவருடைய பர்வதத்துல, அவருடைய சபையில, அவருடைய வீட்டுல என்ன பண்ண முடியும், நிலைத்து நிற்க முடியும். நம்ம அதுதான் இங்க பார்க்கிறோம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். 2 காரியம், கைகள்ல சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமா இருக்க வேண்டும். தன்னுடைய ஆத்மாவை எதுக்கு ஒப்பு கொடுக்க கூடாதான், மாயைக்கு. இந்த உலகம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, மாயையா இருக்கிறது. அப்ப நம்முடைய இருதயத்தையோ உள்ளத்தை சிந்தையை எதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, உலகத்திற்கோ அந்த மாயைக்கோ ஒப்பு கொடுக்காம ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும் போது நம்மளுடைய விண்ணப்பம் எப்படி இருக்கணும். தாவீது சொல்லுகிறாரு, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் சொல்லி கேட்கிறாரு. உங்களுடைய ஆவியை என்ன பண்ணணும், மீண்டுமா என்னை என்ன பண்ணணும், நிரப்பணும். ஆவியானவருக்கு நம்ம அதிகமா இடம் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும், தேவனுக்கு கிட்ட சேர முடியும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் கிட்ட வாங்க, நான் என்ன பண்ணுகிறேன், உங்க கிட்ட வரேன் அப்படின்னு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ 9வது 10வது வசனத்தை வாசிப்போமானால், நீங்கள் துயரப்பட்டு துக்கித்த ஆளுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடுவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நீங்க உலக பிரகாரமா எது சந்தோஷம் நினைக்கிறீங்களோ, எது உங்களுக்கு சமாதானம் எல்லாம் நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் விட்டுட்டு அந்த மாயான காரியத்தை விட்டு ஆண்டவருடைய பாதத்துல அவரை பற்றி கொள்வோமானால் அவர் என்ன சொல்லுகிறாரு, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று பார்க்கிறோம். நம்மை நாமே தாழ்த்த வேண்டும். நம்மை நாமே நான் ஒண்ணுமே இல்லை, என் தேவனால தான் என்ன பண்ண முடியும், எல்லாமே ஆகும்னு சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப நம்ம பார்த்த முதல்ல நம்ம காரியம் தலைப்பு பார்த்தோம், தேவனிடத்துல என்ன பண்ணணும், சேரணும். அப்ப அவர் நம்ம இடத்துல சேருவார். எப்படி தேவனிடத்துல சேர முடியும்? முதலாவது காரியம், உலகத்துக்கு அடுத்த காரியத்தை என்ன பண்ண வேண்டும், புறம்பே தள்ளி விட்டு அதை நம்ம போட்டுக்கொண்டே நான் இன்னும் கிட்ட போவேன் அப்படின்னு முயற்சி பண்ணாம அவருக்கு பிடிக்காத காரியங்களை கலைந்து போட்டு விட்டு நம்ம என்ன பண்ண வேண்டும், அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க வேண்டும். 2வது காரியம், நம்மை நாமே தாழ்த்தி மனத்தாழ்மையோடு என்ன பண்ணணும், அவரிடத்துல கிட்டி சேர வேண்டும். அப்போ அவரும் நம்மை கிட்டி சேர்வார். அடுத்த ஒரு முக்கியமான காரியம் 11வது வசனம் 12வது வசனம் வாசிப்போம். ம் 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 இப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை நீங்க ஃபேஸ் பண்றீங்க. ஒருவேளை பலவீனமா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு போராட்டமா இருக்கலாம், இல்லை வேலை ஸ்தலத்துல ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம். நீங்க உடனே அதை போய் என்ன பண்ணுவீங்க, யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? வேலையில சுப்பீரியர் கிட்ட சொல்லுவீங்க. ஓகே, வேற உங்களுக்கு ஆவிக்குரிய ரீதியில உதவி வேணா யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? ஏசப்பா கிட்ட சொல்லுவீங்க. ஆமா, ஒரு காலத்துல என்ன இருக்கும், ஒரு உதவினா என்ன பண்ணுவோம், சபையின் மூப்பர்கள்கிட்ட போதகர்கள்கிட்ட போவோம். இப்போ அந்த ஸ்டெப்லாம் யாரும் என்ன பண்றது இல்லை, எடுக்கிறது இல்லை. முன்ன எப்படி ஏசப்பா உங்களுக்கு தெரியும் நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்ற மாதிரி இப்போ என்ன பண்றது இல்லை, சபை மூப்பர்கள்கிட்ட அதாவது போதகர்கள்கிட்ட என்ன பண்றது இல்லை, எதுவும் சொல்றது இல்லை. எதனால சொல்றது இல்லை? நம்ம பிரச்சனையெல்லாம் எதுக்கு அவங்க கிட்ட சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், நினைக்கிறோம். நம்ம ஒருவருக்கு ஒருவர் சபையில
ஏன் அந்த காரியம் குறைந்து போகிறது? நம்ம ஒருவருடைய பாரங்களை ஒருவர் சுமக்கணும்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா, நம்ம பாரம் என்னன்னு சொல்லிட்டு பக்கத்துல காட்டினா என்ன ஆயிருது? அந்த பாரம் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சிருது. அப்போ காரியங்கள் என்ன? இதுல இருந்து எளிதா புரிந்து கொள்ள ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது சபையாக நாம் இருக்கும்போது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். ஒருவர் நம்ம இடத்துல இல்லைன்னா போதகர் ஒரு ஜெப விண்ணப்பம் சொல்லுகிறாங்க, ஒருத்தங்களுக்கு ஏதோ முடியல ஒரு காரியம் சொல்லுகிறாங்கன்னா அது எதற்காக சொல்லப்படுகிறது? ஜெபிப்பதற்காக. எதற்காக? அவங்கள ஜெபத்துல தாங்கிறதற்காக. மாறாக நம்ம எப்படி இப்போ மாறி போய் விடுகிறோம்? உடனே அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் ஒரு ஆராய்ச்சி பண்ணி இல்லை பின்னாடி சில பேர்கிட்ட பேசுகிறது. அதனால என்ன இருக்காது? சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகாது. மாறாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை இப்போ உள்ள காலகட்டத்தில் எப்படி மக்கள் சொல்லுகிறதுக்கு தயங்குறாங்கனாலும் நம்ம என்ன பண்ண வேண்டும்? அவர்களுக்காக ஒருவேளை ஆண்டவரே அவர்கள் ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கடந்து போறாங்க, அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம விண்ணப்பம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். மாறாக புறங்கூறி கொண்டோ சபையில் உள்ள மற்றவர்களை குறித்து நம்ம பின்னாக பேசிக்கொண்டு இருப்போமானால் தேவனுடைய சபைக்கு என்னது? பக்தி விருத்தி உண்டாகாது. நம்ம என்ன பண்றோம்? மறைமுகமாக இந்த சபையாகிய கிறிஸ்துவின் சரீரத்தை என்ன பண்ணுகிறோம்? காயப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். நம்ம நிறைய நேரம் அதை புரிந்து கொள்ளுகிறது கிடையாது. அதனால நம்ம பேசுகிற வார்த்தையில ஏற்கனவே நம்ம அந்த எபேசியர் 4:29 பார்ப்பது போல பிரயோஜனம் உண்டாகும்படி என்ன பண்ணுங்க? பேசுங்க. வேற எதையும் என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. ஒருவேளை யாரோ ஒருத்தங்க கஷ்டப்படுறத பார்க்கிறோம்னா அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. மாறாக அதை குறித்து என்ன பண்ணக்கூடாது? ஏதாவது புறங்கூறுதலோ இல்லை பின்னாடி போய் பேசுறதோ இல்லை தவறாக பேசுறதோ நம்ம என்ன பண்ண தேவையில்லை, செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா நியாயம் தீர்க்கிறவர் யாரா இருக்கிறார்? கர்த்தரா இருக்கிறார். நம்மால முடிஞ்சா ஒரு நல்லது செய்யணும், இல்லை அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும், இல்லைன்னா என்ன பண்ண? அமைதியாக இருக்க வேண்டும். மாறாக நம்ம போய் சபை குறித்தோ சபையில் உள்ளவங்களை குறித்தோ என்ன பண்ணக்கூடாது? பின்னாடி போய் பேசிக்கொண்டு தேவனை என்ன பண்ணாது? மகிமைப்படுத்தாத காரியங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. அது நம்ம என்ன படுத்தும்? தேவனை விட்டு தூரப்படுத்தும். ஒருவேளை சபைக்கு நம்ம நெருங்கினவர்களாக இருப்போம், நம்மை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க இந்த கதையெல்லாம் கேட்கறதற்கு. ஆனால் தேவனை விட்டு நாம் என்ன பண்ணிடுவோம்? தூரமாக போய்விடுவோம். அப்ப தேவனை கிட்டி சேர வேண்டும் என்றால் நம்ம இங்க தவிர்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னது? மற்றவர்களை குறித்து நம்ம புறங்கூறி கொண்டோ குற்றப்படுத்தி கொண்டோ இருக்கக்கூடாது. மாறாக தேவனிடத்துல அவர்களுக்காக அவங்களும் நாமும் ஒருவேளை அது போல பலவீனங்களை கடந்து போயிருக்கலாம், இல்லை நாமும் அது போல ஒரு இயலாமையான சூழ்நிலையில இருந்து இப்போ மேல வந்திருக்கலாம். அப்ப அவர்களுக்காக அதிகமாக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப நம்ம பார்த்த காரியம், முதல் காரியம் உலகத்துக்கு அடுத்த இச்சைகளையோ இல்லை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை கலைந்து போட்டு விட்டு நாம் தேவனை கிட்டி சேர வேண்டும். இரண்டாவது காரியம், மனத்தாழ்மையோடு நம்ம என்ன பண்ண வேண்டும்? அவரிடத்துல சேர்கிறவர்களா இருக்க வேண்டும். மூன்றாவது காரியம், நம்ம இப்ப பார்த்தது போல என்னது? நம்ம மற்ற சபையாகிய அந்த சரீரத்துல இல்ல சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவர்களை பொறுத்து புறங்கூறி கொண்டு. ஏன்னா நம்ம அழைக்கப்பட்டதே என்னது? ஒரு சபையாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், சபையில ஒரு அங்கமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற நாம் அந்த சபைக்கு அந்த சரீரத்திற்கு பலவீனம் உண்டு பண்ணுவது போல இல்ல ஒரு காயத்தை உண்டு பண்ணுவது போல நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நாம் தேவனுக்கு கிட்ட சேர முடியாது, அவரும் நமக்கு கிட்ட என்ன பண்ண முடியாது? வர முடியாது. அப்போ அடுத்த காரியம் நம்ம பார்ப்போம். 13வது வசனத்துல இருந்து 17வது வசனம். 4வது காரியம் நம்ம பார்க்கிறது, தேவ சித்தத்தின்படி வாழ்ந்து தேவனிடத்துல நாம் சேர வேண்டும். எல்லாத்துக்கும் அடிப்படையான காரியம், நம்ம செய்கிற இந்த எல்லா காரியமும் என்னது? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுறது. ஏற்கனவே பார்த்தோம், இயேசு சொல்லுகிற காரியம், பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. அதே போல நானும் என்ன பண்ணோம்? உம்முடைய சித்தத்தின்படி என்ன பண்ணோம்? என்னுடைய வாழ்க்கை இருக்கணும் என்று சொல்ல வேண்டும். அதை தான் நம்ம இந்த பகுதியில பார்க்கிறோம். வாழ்க்கை என்னது? நம்முடைய வாழ்க்கை ஒரு நிலையற்ற வாழ்க்கை என்று பார்க்கிறோம். 13-14வது வசனத்தை வாசிப்போம். ம் 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 இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை, அதாவது நம்முடைய வாழ்க்கையின் அந்த ஒரு டியூரேஷன் என்னது, அந்த காரியம் என்னது, எப்போ முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாது? யாருக்குமே தெரியாது. ஒருவேளை அது பேசுறதுக்கு நமக்கு சில நேரம் மனசு கஷ்டமா இருக்கும். ஆனா வேதம் தெளிவா சொல்லுது என்னது, அதுதான் உண்மையான காரியமும் கூட. மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறதா இங்க? ஆமா, புகையை போல இருக்கிறதுன்னு பாக்குறோம். அதே போல என்னது, கொஞ்ச காலம் தோன்றி, ஆமா கொஞ்ச காலம். அந்த புகை எப்படி வருது?
அப்படியே வருது, அப்புறம் என்ன ஆயிடுது, மறைஞ்சு போகிறது. இப்படி இருக்க வாழ்க்கை இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுமா, ஆண்டவருடைய சித்தத்துக்கு முழுமையா ஒப்பு கொடுத்து, அவர் நீங்க என்ன செய்யறீங்களோ அதன்படி நான் செய்யறேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி செய்யறேன்னு சொல்றதுக்கு பதிலாக மனிதர்களாகிய நாம், இல்லை விசுவாசிகளாகிய நாம் என்ன பண்றோம், நம்ம ஒரு பிளான் போட்டு நான் இதெல்லாம் பண்ண போறேன். எப்படி லாங் டேர்ம் பிளான், அதுவும் எப்படி மினிமம் 5 years 10 years இல்லை ஒரு 20 years நான் இதெல்லாம் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணோம், பக்காவா எல்லாமே இருக்கும். நான் இந்த உலகத்துல வாழ்ந்ததற்கு என்ன இருக்கும், ஒரு ப்ரூஃப், ஒரு நல்ல வேலிடான ப்ரூஃப் இருக்கும்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்றோம், ஒரு திட்டத்தை வகுக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களும் அப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களுக்கு இங்க போடப்பட்டிருக்கிறதுக்கு என்னது, நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு புகையை போன்றது. ஆனா நம்ம என்ன பண்றோமா, நான் நாளைக்கு போறேன், நான் இந்த ஒரு நாட்டுக்கு போறேன், நான் இங்க போய் சம்பாத்தியம் பண்ண போறேன், நான் வியாபாரம் செஞ்சு என்ன பண்ண போறேன், நிறைய ஆஸ்திகளை சேர்த்துட்டு வர போறேன், அதற்கப்புறம் எல்லாமே நல்லா இருக்கும்ன்ற மாதிரி மக்களுடைய எண்ணம் மாறி போகிறது. இது நமக்கு இப்போ வாசிக்கும் போது இப்போ நடக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆனா இது எப்பத்துல இருந்து நடந்துட்டு இருக்கு, ஆமா அந்த காலத்துல இருந்தே. அதான் பூமிக்கு கீழே என்னது புதுசா ஒண்ணுமே கிடையாது. ஒருவேளை டெக்னாலஜி மாறிட்டே இருக்கும், ஆனா மனுஷனுடைய வாழ்க்கை என்னது, ஆரம்பத்துல இருந்து எப்படி இருந்ததோ அது போலதான் இருக்குது. அவனுடைய எண்ண ஓட்டங்கள், அவனுடைய என்னது இல்ல பாவ இச்சைகளோ சரி, தேவனுக்கு அடுத்த வாழ்க்கையோ சரி, எல்லாமே என்னது ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்ப நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அந்த காலம் இல்லை இந்த காலத்திலயும் நான் போயிருவேன். ஒருவேளை அந்த காலத்துல படகுலாம் நல்லா இருந்திருக்காது, புயல்லாம் நிறைய வரும், ஆனா இப்போல்லாம் ஃபிளைட் அழகா பத்திரமா போய் இறங்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிலாம் நினைப்போனா எல்லா காலத்திலும் எல்லா பிரச்சனையும் உண்டு. நம்ம பண்ண வேண்டியது நான் அல்ல, ஆண்டவர் தான் என்ன பண்ணுவாரு, எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுமா, அடுத்த வசனத்தை வாசிப்போம். ம் ம் ஆமா, நம்ம வார்த்தைக்கு இதை போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்க வரீங்க, நாளைக்கு பிரதர் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னா, நான் உங்ககிட்ட கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு நான் உயிரோடு இருந்தால் வரேன்னு சொன்னா எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்குமா உங்களுக்கு? ஆனா நம்முடைய எண்ணம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும், இது போல இருக்க வேண்டும். கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் இது நடக்கும் என்பதுல நம்ம என்ன பண்ண வேண்டும், எப்பவுமே நம்முடைய எண்ணம் இருக்க வேண்டும். நம்ம இது வார்த்தைக்கு இதை போய் நம்ம பேசுறவங்க கிட்ட எல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்முடைய எண்ணம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும், நான் செய்ய போற காரியமோ சரி, நான் விருப்பப்படுற காரியமோ சரி, ஆண்டவருக்கு சித்தமானால் நானும் உயிரோடு இருந்தால் இதெல்லாம் என்ன நடக்கும், என் மூலமா கர்த்தர் செய்வார் என்கிற அந்த எண்ணம் நமக்கு வேண்டும். அப்ப தேவனுடைய சித்தத்திற்கு நான் ஒப்பு கொடுக்கிறவனா இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியமும் ஆண்டவருக்கு சித்தமாய் இருந்தால் இது நடக்கும் என்கிற அந்த எண்ணம் எப்பொழுதும் என் மனதில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம், நான் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மை நாமே தாழ்த்துகிறவர்களா இருப்போம். நம்மை நாமே தாழ்த்தும் போது அதிகமான கிருபைகளை தந்து அவர் என்ன பண்ணுகிறாரு, இன்னும் அவரை கிட்டி சேர நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். கடைசி 2 வசனம் வாசிப்போம், 16 17. ம் 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 ஆமா, நம்முடைய செயல்பாட்டை குறித்து ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். நாம் செய்கிற எந்த காரியமோ சிம்பிளா புரிந்து கொள்ள வேண்டியது, என்னுடைய வீம்புனால நான் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. தேவனை இது பிரியப்படுத்துமா, இது தேவனுடைய சித்தமா, இது தேவனை பொறுத்த வரைக்கும் நன்மையா இருக்குமா, அதை பொறுத்து என்னுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு நான் என்னுடைய வீம்புக்காக நான் பண்ணுவேன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, தேவனை பிரியப்படுத்த முடியாது, தேவனுக்கு கிட்டி சேர முடியாது. அவருடைய சமூகத்துல எழும்பி நிற்போமா? இந்த நாள்ல நம்ம பார்த்த காரியம் நல்லா நம்ம மனதில் வைத்து கொள்ள வேண்டியது, தேவன் உங்க கிட்ட சேர, உங்க கிட்ட வர அவர் விருப்பப்படுகிறார். உங்களுடைய விருப்பம் என்னவா இருக்கிறது? எத்தனை பேருக்கு ஆண்டவர் இன்னும் கிட்டி சேரணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குது? இருக்கா? இன்னும் நான் ஆண்டவர் கிட்டி சேரணும், இன்னும் ஆண்டவருக்குள்ளாக நான் வளரணும், இன்னும் நான் ஆண்டவரை பிரியப்படுத்தணும், இன்னும் நான் ஆண்டவருக்கு சாட்சியா எழும்பணும். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கிறது? அப்படி வாஞ்சை இருக்குமானால் நம்முடைய உலகத்துக்கு அடுத்த காரியங்களை நாம் களைந்து விட்டு மனத்தாழ்மையோடு, சபைக்குள்ளாக எந்த குழப்பங்களோ இல்லை எந்த புறங்கூறுதலையோ இல்லை எந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களும் செய்யாதபடிக்கு அவருடைய சித்தத்துக்கு முழுமையாய் ஒப்பு கொடுத்து, அப்பா நான் அல்ல ஆண்டவரே, அப்பா என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் மாத்திரமே ஆக கடவுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரியத்தையும் உங்களுடைய மாம்சத்தின்படி வீம்புக்காக செய்யாதபடிக்கு தேவனுக்கு பிரியமாய் மாத்திரம் இருக்கிறதா என்று பார்த்து நீங்க செய்வீர்களானால், உங்களுடைய கையை நீங்கள் சுத்திகரித்து, உங்கள் இருதயத்தை நீங்கள் சுத்திகரித்து அவரிடத்துல முழுமையாய் ஒப்பு கொடுப்பீர்களானால், இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து அவர் பக்கத்துல நீங்க போவீங்கன்னா
அவரும் என்ன பண்றாரு, உங்க பக்கத்துல வருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள்ல ஆண்டவரத்துல கேட்க வேண்டியது, அப்பா நான் இன்னும் உம்முடைய கிட்டி சேர வர விரும்புகிறேன் ஆண்டவரே. அப்பா விசுவாசத்தோடு நான் அடுத்த நிலை எடுத்து வைக்க எனக்கு உதவி செய்யுங்க என்று அவரை கேட்பீர்களானால் ஆவியானவர் அதிக கிருபையை உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்து, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருந்து, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக மாறி அவருக்கு பிரியமாக வாழ முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாஞ்சையெல்லாம் ஒவ்வொரு நாளும், அப்பா நான் ஒரு தேக்க நிலையில இல்லாதபடிக்கு, ஒவ்வொரு நாளும் அப்பா நான் அடுத்த நிலைக்கு ஆண்டவரே இன்னும் உம்மை கிட்டி சேர. ஹல்லேலூயா. நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா 2 ஸ்டெப் எடுத்து வச்சதுக்கு சமமாக இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது ஆண்டவரும் இன்னும் உங்களை கிட்டி சேர்ந்து வருகிறார். ஹல்லேலூயா. நீங்க இன்னும் கிட்டி சேர சேர அவரை இன்னும் பற்றி கொள்ளும் போது நம்ம இன்னும் அவருக்கு பிரியமாக மாறி நாம் இன்னும் அவரை போல மாற முடியும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. அப்பா எங்களுக்கு மாம்சத்துக்கு அடுத்த காரியங்களை நாங்கள் கலைந்து போட்டு விட்டு, அப்பா நாங்கள் வீம்புக்கு செய்கிற காரியங்களை எல்லாம் கலைந்து போட்டு விட்டு, அப்பா பாவத்தினால் உண்டாகிற காரியங்களை எல்லாம் கலைந்து போட்டு விட்டு, அப்பா மனத்தாழ்மையோடு உமக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நின்று நான் இன்னும் அடுத்த நிலையில உம்மை கிட்டி சேர எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. அவர் நமக்கு கிருபையாய் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.